அண்மை செய்தி, கொடைக்கானலில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து ஒருவர் பலியாகி இருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். உயிரிழந்தவரின் விவரங்கள் என்ன? மேலும் விபத்து தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? மதுரை விளாச்சேரி பகுதியை சேர்ந்த குலம் ஹஜரத் என்பவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 26 நபர்கள் ஒரு வேனில் மதுரையிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடை விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா சென்றுள்ளனர். கொடைக்கானல் அழகை ரசித்துவிட்டு நேற்று இரவு மீண்டும் அவர்கள் மதுரைக்கு திரும்பியுள்ளனர். அப்போது கொடைக்கானல் மலைசாலையில் டம்டம் பாறை என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது வேன் திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இடதுபுறம் இருந்த பாறையில் அதிவேகமாக மோதி கவிழ்ந்தது. அதிவேகமாக பாறையில் மோதி வேன் கவிழ்ந்ததில் வேனில் இருந்த 13 சிறார்கள் உட்பட 26 நபர்கள் காயமடைந்தனர். வேன் இடிபாடுகளில் காயத்துடன் சிக்கியிருந்தவர்களை அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் மீட்டு அவர்களை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதல் உதவியானது அளிக்கப்பட்டு பின்பு நேற்று இரவு அனைவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து தேவனாம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். படுகாயலுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஜெனத் பேகம் என்கிற பெண் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் பெண் ஒருவர் மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானல் சென்ற குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தது அனைவரிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.